அண்மை செய்தி நெல்லையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி தாளாளர் மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை டவுனில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் தாளாளர் மீது ஆசிரியைகள் 3 பேர் பாலியல் புகார் அளித்துள்ளதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு உதவி பெறும் பள்ளி தாளாளர் மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி தாளாளர் கணேஷ்குமார் பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறி புகாரில் தலைமை ஆசிரியர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். செல்வராஜ் வணக்கம். நெல்லை டவுனில் பள்ளி தாளாளர் மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான முழு விவரங்கள். நெல்லை டவுனில் உள்ள ஒரு தனியார் நடுநிலை பள்ளி என்று செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. இங்கு சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த பள்ளியில் பயிற்சி பெற்றுள்ள 3 ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள தாளாளர் கணேஷ்குமார் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் தெரிவித்த பிறகும் அவரும் இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 3 பெண் ஆசிரியர்களும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்தனர். மனு கொடுத்த பிறகும் மாவட்ட நிர்வாகமும் கல்வித்துறையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தபால் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட 3 பெண் ஆசிரியர்களும் தங்களுடைய அந்த புகாரை செய்துள்ளார்கள். அந்த புகாரின் பேரில் தொடர்ந்து பள்ளியின் தாளாளர் கணேஷ்குமார் ஆசிரியர்கள் மீது தொடர்ந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்து வருவதை, இதனால் ஆசிரியை அந்த பள்ளியில் தங்களால் பணி செய்ய முடியாமல் சூழ்நிலை இருப்பதாகவும், ஆகவே அந்த பள்ளியின் தாளாளர் மீதும் அதற்கு உடந்தையாக செயல்படும் பள்ளி தலைமை ஆசிரியர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர்கள் தங்களுடைய மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள். தலைமை ஆசிரியர்கள் மன ரீதியான தொந்தரவும், பள்ளி தாளாளர் பாலியல் ரீதியாக தொந்தரவும் தொடர்ந்து பெண் ஆசிரியர்களுக்கு தொந்தரவு செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தற்போது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளருக்கும் அந்த புகார் மனு என்பது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு என்பது செய்யப்பட்டு வந்தன. அதே போல நேற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர் மாணவிக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாக கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளியின் தாளாளர் பெண் ஆசிரியருக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் தற்போது வெளியாகியுள்ளதால் பள்ளியில் மிகப்பெரிய பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அந்த பள்ளி தாளாளரை கைது செய்ய வேண்டும் எனவும் அது பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கையை விடுத்துள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.